பழைய ஏற்பாட்டில் தேவ தூதனானவரை யாரெல்லாம் சந்தித்தாங்க? முதலாவது ஆபிரகாம், ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி. கர்த்தருடைய வார்த்தை எப்படி தரிசனத்தில் உண்டாகும்? வார்த்தைனா இயேசு கிறிஸ்து. ஆதியிலே தேவன் வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து படிக்கிறோம் இல்லையா? அப்ப தரிசனத்தில் வந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து. அதே போல 12ஆம் அதிகாரம், அந்த மம்ரே சமபூமியிலே ஆபிரகாம் டென்ட் அடிச்சிருக்கும் போது, கூடாரம் போட்டிருக்கும் போது 3 பேர் வருவாங்க. அதுல ஒருவர் தூதனானவர். சரிங்களா? அப்படி என்று விசுவாசிக்கிறார்கள். 2வது ஆகார், நீ என்னை காண்கிற தேவன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் பார்த்தனா போட்டிருக்கும். தூதனானவர், தூதன் வேற, தூதனானவர் வேற. அடுத்து 3வதாக யார்? யாக்கோபு. ஆதியாகமம் இந்த 48ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தூதனானவர் போராடுவார். தூதன் ஒன்றும் ஆசீர்வதிக்க முடியாது. பரத்திலிருந்து வந்தாலே ஒழிய நன்மையான எந்த இவும் பூரணமான எந்த வரும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து தான் இறங்கி வரணும். ஆசீர்வதிக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குன்னா தேவனுக்கு இருக்குது. அந்த தேவன் தான் இயேசு கிறிஸ்து. அது இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்தவர் தான் இந்த யாக்கோபு. அதுதான் ஓசியா புத்தகம் 12:4 தேவதூதனானவருடைய போராடி மேற்கொண்டான் அப்படின்னு போட்டிருக்கும். அடுத்து 4வது மோசே, யாத்ராகமம் 3:2 முச்செடியிலே இறங்க தேவதூதனானவர் ஹயா இருக்கிறவராக இருக்கிறேன். அப்போ 4வது மோசேக்கு தேவன் தரிசனமாகிறத பார்க்கலாம். 5வது பீலையாமுக்கு உருவின பட்டயத்தோடு, என்னாகமும் 22:22 உருவின பட்டயத்தோடு தேவ தூதனானவர் எச்சரிக்கிறத பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள், மக்களிடம் மக்களிடம் நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 1-4 வரை படிச்சிங்கன்னா தூதனானவர் இறங்கி வந்து பேசுகிறத பார்க்க. அடுத்து கிதியோன் போரடித்து கொண்டிருக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள்ல கிதியோன் போரடிக்கும் பொழுது அவர் அந்த கர்வாலி மரத்தில் உட்கார்ந்து பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்லும் போது பயப்படுறத பார்க்கலாம். சரிங்களா? கிதியோனோட பேசுறத பார்க்கலாம். 8வது மனவீட்டையும் மனவாட்டையும். சரிங்களா? நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் 13-21 வசனங்களில் பார்க்கலாம். அதில் தான் பிள்ளை எப்படி வளர்க்கணும் அதெல்லாம் தேவதூதனானவர் சொல்லி அந்த பலியை பட்சிக்கிறதெல்லாம் பார்க்கலாம். அடுத்து 9வது தானியேல் புஸ்தகம் 3:25 தானியேல் புஸ்தகத்தில் இயேசு எப்படி வெளிப்படுவார்னா அக்கினி சூளையில் 4ஆம் ஆளாக, அதாவது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எரிகிற அக்னி சூளையிலே 7 மடங்கு எரிகிற அக்னி சூளையிலே தூக்கி போடும் பொழுது அங்கே விடுதலையாக ஒருவர் உலாவி வாசம் பண்ணுவார். அவர் தேவனுடைய சாயலுக்கு, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நேபுகாத்நேசரே சொல்லுவார். அந்த தானியேல் 3:25 4ஆம் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது.